தன்னோட உடம்பு மோமோஷி கிட்ட கண்ட்ரோல் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இந்த கான்ட்ராக்ட் போட்டுக்கிறதுக்கான காரணம் வந்துட்டு எனக்கு நான் நல்லா யோசிச்சு பார்த்தப்போ கூட இதான் தோணுச்சு. அதாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டூப்ளோ ஓட்டெக்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து பட் வந்து ஒரு ஓவர் பவரான கேரக்டர் மட்டும் தான் காமிச்சிட்டு இருப்பானுங்க. அதாவது சாஸ்கே கிட்ட எடுத்துக்கிட்டு மொத்த ட்ரெயினிங்கில் மொத்த இதையுமே கற்றுக்கிட்டான். அது மட்டுமே இல்லாமல் காச்சிங் கோஷின் மூலிமா வந்துட்டு ஃப்யூச்சரில் கற்றுக்க போகிற அவன் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே அவன் கற்றுக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் காச்சிங் கோஷின் மூலிமா கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதோடு சேர்த்து வச்ச மாட்டோமே கோடை தோக்கடிச்சிருக்கான், 3 சிஞ்சுஸோட நின்று சண்டை போட்டிருக்கான், ஒரு சிஞ்சுவை போட்டே தள்ளியிருக்கான். ஸோ இதனாலேயே நம்ம வந்துட்டு பட்ரோ வந்து ஒரு ஆசமான கேரக்டர் நினச்சிட்டு இருந்திருப்போம். கடைசியாக நடந்தது ஜூரா ஃபைட் முடியுமே. ஏன்னா ஜூரா இவ்வளோ பேத்த சம்பவம் பண்ண பட்ரோ வந்துட்டு ஜூராவையும் சம்பவம் பண்ணால் போனதுக்கு அவன் பெரிய சம்பவமாக பார்த்து பண்ணி விட்டான். கவாக்கி மட்டும் அந்த இடத்துல வரல அப்படின்னா பட்ரோ ஃபோட்டோவுக்கு மாலை போட்டிருக்க வேண்டியதுதான். ஸோ தான் வீக்காக இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட பட்ரோ தன்னோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் மோமோஷி கூட இந்த கான்ட்ராக்ட் போட்டுக்கிறான். ஸோ அப்படி மட்டும் நடந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி ஒரு ஓவர் பவரான கேரக்டராக தான் வளம் வந்துட்டு இருந்தான். மோமோஷிக்கு பவர் மட்டும் கிடைச்சா என்ன ஆகிறது?